கோவிலுக்கு சொந்தமான நிலம் ஆக்கிரமிப்பு தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல உண்மையை மாற்றி சொன்னா நாங்களே நேரடியா கள ஆய்வுக்கு வருவோம்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவிச்சிருக்கு. கரூர் வெண்ணெய்மலையில பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் நிலம் ஆக்கிரமிப்பு தொடர்பாக சென்னையை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மனு தாக்கல் செய்தாரு. இந்த மனு மீதான விசாரணையின் போது அறநிலையத்துறை ஆணையர், கரூர் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட எஸ்பி, கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் ஆஜராகியிருந்தாங்க. வருவாய்த்துறை ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணையின் போது காலியாக இருந்த நிலம் மீட்கப்பட்டதோடு மட்டுமில்லாம தனிநபர்கள் பெயர்கள்ல வாங்கிய பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதா அரசு சார்பில் வாதிடப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், நீதிமன்றத்துடைய முழு நோக்கமும் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அதோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதுதான் அப்படின்னும், அதற்காக அரசுக்கு இறுதி வாய்ப்பு வழங்குறோம்னு கூறினாங்க. இதுல யார் உண்மையை மாத்தி பேசினாலும் சரி, சரிபார்க்க நாங்களே நேரடியா கள ஆய்வுக்கு வருவோம்னு நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. யாரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணா நீதிமன்றம் தகுந்த உத்தரவு பிறப்பிக்கும்னு நீதிபதிகள் எச்சரித்திருக்காங்க.